லெமன் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேங்காய் சட்னியும் உருளைக்கிழங்கு கூட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு குழம்பு கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதோட பெருங்காயம், அப்புறம் கடுகுந்த பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கடலை நெய்யும் ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகுந்த பருப்பு போட்டு அதோட குழம்பு கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் காரத்துக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். பெருங்காயம் போட்டு குழம்பு மஞ்சப்பொடியும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுக்கிறத ஊற்றி அதை அப்படியே ஊற்றின செகண்டில் வந்து அமர்த்தி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வடித்து வச்ச சாதத்தை வந்து இதோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டால் அவ்வளோதாங்க, லெமன் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.